வெல்கம் டு மை சேனல். மயிலை சீனி வேங்கடசாமி குறிப்பு வரைக. பெயர் மயிலை சீனி வேங்கடசாமி. பிறப்பு 16/12/1900. ஊர் மயிலாப்பூர். பெற்றோர் சீனிவாசன் கோவிந்தம்மாள். பணி பள்ளி ஆசிரியர், இதழாசிரியர், ஆராய்ச்சியாளர். மயிலை சீனி வேங்கடசாமிக்கு கிடைத்த சீதனங்கள் யாவை? மகாபாரதம், இராமாயணம். மயிலையார் எதன் அடிப்படையில் இன வரலாற்றை எழுதினார்? இலக்கியம், தொல்லியல், கல்வெட்டு, பண்பாடு. மயிலையாரின் ஆய்வுக் கட்டுரைகள் வெளியான இதழ்களை குறிப்பிடுக. குடியரசு, ஊழியன், செந்தமிழ்ச்செல்வி, ஆரம்பாசிரியன், லக்ஷ்மி. இதெல்லாம் புக்கு. மயிலையார் கிறித்துவமும் தமிழும் எனும் நூல் எங்கு யார் உரையை கேட்டு எழுதினார்? 1934 தே.பொ. மீனாட்சி சுந்தரம் உயர்நிலைப்பள்ளி, தமிழ் ஆராய்ச்சி மாநாடு, சா.த. சற்குணம் ஆற்றிய உரை. மயிலையார் ஆய்வு செய்த துறைகள் சிலவற்றை குறிப்பிடுக. சமயம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு. மயிலையாரின் பன்முக அறிவினை குறிப்பிடுக. சமயம், மானுடவியல், தொல்பொருள் ஆய்வு, தமிழக வரலாறு, கலை வரலாறு போன்ற துறையிலும், வட்டெழுத்து, கோலெழுத்து, தமிழ் பிராமி கல்வெட்டு போன்ற துறைகளில் பன்முக அறிவினை பெற்று விளங்கினார். மயிலையார் எம்மொழிகளில் புலமையுடையவர்? மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம். இந்த லாங்குவேஜ்லாம் அவருக்கு தெரியும். மயிலையாரின் மொழிபெயர்ப்பு பணியினை கூறுக. மகேந்திரவர்மன் இயற்றிய மத்த விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தார். மயிலையாரின் சொல்லாய்வு பணியினை விளக்குக. மயிலையார் செய்த சொல்லாய்வினை செந்தமிழ்ச்செல்வி என்ற இதழில் எழுதிய அஞ்சரை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது. மயிலையாரை பற்றி விபுலானந்தாவின் கருத்து யாது? மயிலை சீனி வேங்கடசாமி ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர், நல்லொழுக்கம் வாய்ந்தவர், எல்லாருடைய கூட்டுறவை பொன்னே போல் போற்றுபவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார்.